Good morning, students. Today we are going to see about our continuation part of the lesson, e-commerce. Last class என்ன படித்தோம் அப்படின்னா காமர்ஸ்னால் என்ன, இ-காமர்ஸ்னால் என்ன, இ-பிஸ்னஸ்னால் என்ன, அதோட எவாலுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி படித்தோம். இன்றைக்கி என்ன கிளாஸில் படிக்க போகிறோம் அப்படின்னா growth ஆஃப் இ-காமர்ஸ். இ-காமர்ஸோட growth எப்படி இருந்தது அப்படின்னு படிக்க போகிறோம். Economists describe 4 distinct waves that occurred in the Industrial Revolution. In each wave, different business strategies were successful. Electronic commerce and the information revolutions brought about the internet likely go through such series of waves. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த எக்கனாமிஸ்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் க்ரோத் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே எப்படின்னா இந்த இன்டர்நெட் மூலியமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா த ஃபஸ்ட்டு வே ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். என்ன இயரு 1995 to 2003. ஸோ இந்த இயர் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. மேபி 1 வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்ன்றது நம்மளால தெரியல. ஏன்னா த்ரூ அவுட் புக் நம்ம படிக்கணும். ஸோ ஒரு சில அப்ரிவியேஷன்ஸு இயரு இதெல்லாம் புதுசாக படிக்கும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஃபஸ்ட்டு க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்னா 1995 to 2003 அப்படின்னு இருக்கும். த .com companies ஆஃப் ஃபஸ்ட் வேவ் ஆர் மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிஸ். Thereby, their websites were only in English. The .com bubble and had attracted huge investments to first wave companies. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, .com கம்பெனின்னு படிச்சிருக்காங்க. அது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ். அமெரிக்கன் அப்படின்னாலே நமக்கு என்னது ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். .com பபுள் அண்ட் ஹேட் அட்ராக்டட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். பபுள் அப்படின்னா க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. .com பபுள் வந்து என்ன இருக்குன்னா அது ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கம்பெனிங்கிறதுனால. ஆஸ் த இன்டர்நெட் வேஸ் மேர் ரீட் ஓன்லி வெப். அதாவது வெப் 1.0 அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் படிக்க மட்டும் முடியும். அண்ட் நெட்வொர்க் டெக்னாலஜி வாஸ் இட் பிகினிங் ஸ்டேஜ். இன்டர்நெட் வந்து என்னது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்குறோம். த பேண்ட்வித் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி வாஸ் வெரி லோ. ஒன்லி EDI and unstructured email remained as a mode of information exchange between business. ஸோ என்ன பண்ணுங்க, செக்யூரிட்டி அப்போ நமக்கு நிறைய செக்யூரிட்டி நமக்கு தேவைப்படுது. இப்போயுமே ஆன்டிவைரஸ் வச்சுருக்குறாங்க, நிறைய ஃபைல்ஸ் வந்து போயிடுது. ஸோ இது எல்லாமே பண்ண முடியுது. அப்போது வந்து இப்போயே அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது அப்போ வந்து என்னது எதுவுமே க்ரோத் ஆகாத டைம். ஸோ அப்போ என்ன ஆகும், செக்யூரிட்டி ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி பிஸ்னஸ் அது மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் த ஃபஸ்ட் வேவ் கம்பெனிஸ் என்ஜாய் த ஃபஸ்ட் மூவ் அட்வான்டேஜ் அண்ட் கஸ்டமர்ஸ் வேர் லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அந்த கம்பெனிஸ் வந்து வெளியில் ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் அதோட வெளியில் என்ஜாய் பண்ணி வரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதோட அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமர்ஸ் ஒன்லி என்ன பண்ண முடியும், வெளியில் தான் வர முடியும். லெஃப்ட்னா என்னது, வெளியில் வந்துடுறது, வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இது. அது வந்து ஃபஸ்ட்டு வேவ். தென் செகண்ட் வேவ் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். அது என்ன இயர்னா 2004 to 2009. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங் இயர் பார்த்துக்கோங்க, எண்டிங் இயர் பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கண்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கு நமக்கு. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். த செகண்ட் வேவ் இஸ் த ரீபிரித் ஆஃப் இ-காமர்ஸ் ஆஃப்டர் த .com burst. .com பபுள் அப்படிங்கும்போது என்னது க்ரோத் ஆகிறது. .com burst அப்படின்னா என்னது, பிரஸ்ட்னு என்னது எரிஞ்சிருது, அழியிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் வேவ் எப்படி இருந்திருக்குன்னா அழிஞ்சதுக்கப்புறம் ரீபிரித் வந்திருக்கு. அப்படின்னா த செகண்ட் வேவ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ குளோபல் வேவ். குளோபலானது வேர்ல்டு வைட் வெப் வித் செல்லர்ஸ் டூயிங் பிஸ்னஸ் இன் மெனி கண்ட்ரீஸ் அண்ட் இன் மெனி லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் கரன்சி கன்வர்ஷன்ஸ் வேர் ஃபோக்கஸ்ட் இன் த செகண்ட் வேவ் வெப்சைட்ஸ். ஃபஸ்ட் வேவ் வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மட்டும்தான், ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிங்கிறதுனால. பட் இந்த செகண்ட் வேவ் என்ன இருக்குன்னா ரீபிரித் ஆகும்போது எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இது வந்து
பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, செல்லிங் டூயிங் பண்ணியிருக்கிறாங்க. லாங்குவேஜஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் கரன்சி கன்வர்சேஷன்ஸ் வேர் ஃபோக்கஸ் இந்த செகண்ட் வே வெப்சைட். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நம்ம போய் வெப்சைட்டில் அடிக்கிறோம் இல்லையா, க்ரோமில் ஒரு எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சொல்கிறேன், ப்ரௌசரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கேட்கும் அப்படின்னா அது என்ன லாங்குவேஜஸ்க்குனாலும் கொடுக்கறதுக்கு அது தயாராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனி லாங்குவேஜஸ்க்கும் அது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. The second wave companies used their own internal funds and gradually expanded the e-commerce opportunities. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களே ஃபண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது அதை கிராஜுவலாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து க்ரோத்திங்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் இ-காமர்ஸ் க்ரோத் வாஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடினா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெதுவாக அது வந்து இது கரெக்டாக க்ரோவாகிருக்கு. ஸ்லோவாக தான் க்ரோவாகிருக்கு, பட் ஆனால் க்ரோ ஆகும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சடனாக மேலேயும் போல் சடனாக லோவும் ஆகலை. ஸோ கிராஜுவலி இன்க்ரீஸ். As the rapid development of internet technologies and interactive web offered the consumers more choice of buying, the increased web users nourished e-commerce companies during the second wave. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ஸ்லோவாகவும் கிராஜுவலாகவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, மற்ற டெக்னாலஜி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அந்த சாய்ஸ் ஆஃப் பையிங் வந்து என்னது கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் செகண்ட் வேவில், ஃபஸ்ட்டு வேவில் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. பட் செகண்ட் வேவில் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அது வந்து ஓனாகவே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமௌண்ட் பே பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால் அந்த க்ரோத் வந்து கிராஜுவலாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் க்ரோத் வாய்ந்திருக்கு. த தேர்ட் வே ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் எப்படின்னா 2010லேருந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வரைக்குமே இருக்குது. த தேர்ட் வேவ் இஸ் brought on by the mobile technologies. இப்போ என்ன பண்ணியிருந்துருக்குறோம், மொபைல்லையே ஒர்க் பண்ணுறோம், ஆண்ட்ராய்ட் ஃபோனை மேக்ஸிமம் மொபைல்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ இன்டர்நெட் வந்து நம்ம கையிலேயே இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே போங்கிற நெசசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ரியல் டைமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம். in connect users for real time and demand transactions via mobile technologies. ஸோ என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு உடனே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கொடுத்து வாங்கிடுறோம் ஒரு திங்ஸு. The term Web 3.0 summarize the various characteristics of future internet, which include artificial intelligence, semantic web and generic database. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த டேர்ம் Web3 ஃபஸ்ட்டு வந்து 1.0 அந்த கிராஜுவலாக ஒரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எவாலுவேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் Web 1.0ல் ஒன்லி ரீட் ஒன்லி, செகண்ட் ஒன்று இருந்தது சோஷியல் கமர்ஷியல் இருந்தது, எல்லா இடத்துக்குமே ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே ஒர்க் பண்ண முடிஞ்சுது. பட் தேர்டில் ரீட் அண்ட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அதையும் பண்ண முடிஞ்சு, ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும், அந்த எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும் அப்படின்றது தான் 3.0 நம்ம ப்ரெசன்ட் கண்டிஷன்ஸு. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிராஜுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸாக இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டச்சபிள், நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை டச் பண்ணுறோம் இல்லையா, அது ஆர்டிஃபிஷியல். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளோட பார்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் அது வந்து சிஸ்டம் வந்து ரியாக்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் என்னது க்ரோத் ஆஃப் இ-காமர்ஸ். கொடுத்துருக்காங்க பாருங்கள், .com பபுள் அண்ட் .com பிரஸ்ட். .com பபுள் என்ன சொன்னீங்கன்னா க்ரோத் ஆகிறது, .com பிரஸ்ட்னா அந்த க்ரோத்லேருந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக போயிட்டுருக்குது. ஸோ .com bubble was a historic exclusive growth of economic that occurred roughly between 1995 and 2000. It was also a period of extreme growth in the usage of adaptations of the internet as well. In the late 1995, there was a tremendous development in US equity investments in the internet-based companies during the .com bubble. The value of equity markets grew exponentially with NASDAQ's composite
index of US stock market rising from under 1,000 points to more than 5,000 points. 1,000 points to 5,000 points. ஸோ என்ன பண்ணுறாங்க 1995லேருந்து 2000ல் நிறையா க்ரோ ஆகிருக்கு அந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து க்ரோ ஆகிருக்கு. அந்த கொடுத்துருக்காங்க ஒரு ரேஷியோஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. Then .com burst. The NASDAQ Composite Stock Market Index fell from 5046.86 to 114.11. This is the infamously known as the .com crash or .com burst. This began on March 11, 2000 and lasted until October 9, 2002. During the crash, thousands of online shopping companies like Pets.com failed on the shutdown. Some companies like Cisco lost a large portion of their market capitalization but survived. And some companies like Amazon declined in value but recovered quickly. ஸோ இந்த இ-காமர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்லேயே நம்ம நம்பி இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், அந்த 2000 வரைக்கும் நம்ம க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது என்னது ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த மார்க்கெட்டிங்கு. அந்த மார்க்கெட்டிங் டவுன் ஆகும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது இருந்த இடமே தெரியாமல் போயிட்டாங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும்போது அமௌண்ட் கொஞ்சம் கையில் வச்சுருந்ததுனால என்ன பண்ண முடிஞ்சுது, அந்த டவுன்லேயும் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் ரெக்கவர் ஆகிட்டு வெளில வர முடிஞ்சுது. அதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கோம், அமேசான் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் .com அண்ட் எந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தாலும் அப்பு டவுன் எல்லாமே இருக்கும். ஸோ க்ரோத் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு ஃபேவராக நிறைய திங்ஸ் பண்ணிக்கணும். டவுன் ஆகும்போது அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ பிஸ்னஸ்னாலே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா. ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்னது க்ரோத்து. தென் என்னென்ன மாடல்ஸ், கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸு. எல்லா இப்போ நமக்கு லாஸ்ட் இயர் தானே இந்த இது வந்திருக்கு சிலபஸ்ஸு. ஸோ லாஸ்ட் இயரே இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம லாஸ்ட் இயரே HTML ஃபஸ்ட் லெசன் படிக்கும்போது, இன்டர்நெட் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் இதில் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கன்சியூமர் அண்ட் கவர்மெண்ட் ஆர் த மேஜர் பார்ட்டிஸ் இன் த இ-காமர்ஸ். இதில் ரொம்ப இ-காமர்ஸில் யார் இருக்கிறாங்க, ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, கன்சியூமர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட். இந்த 3 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் மாடல்ஸில் இருக்கிறவங்க. சம்டைம்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் திஸ் சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் த என்டிட்டிஸ் இன்வால்வ்டு இன் டிரான்சாக்ஷன்ஸ். இ-காமர்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். த மாடல் இன் விச் த கவர்மெண்ட் பிளேஸ் அஸ் அ என்டிட்டி இஸ் டேர்ம்டு அஸ் இ-கவர்மெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இது 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பட் மோர் ஓவர் எப்பயாவது சம் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் இருக்காது, சம்டைம்ஸ் மட்டும்தான். ஓகேவா. ஸோ இதில் நிறைய என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக 9 மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், தென் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். இது 3 விதமாக இருக்கும். அந்த கேட்டகரியை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு அது 3 ஓடி மிங்கிள் பண்ணிக்கணும். தென் கன்சியூமர் எடுத்துட்டாலும் 3 ஓடி மிங்கிள் பண்ணிக்கணும். தென் கவர்மெண்ட் எடுத்தாலும் 3 ஓடி மிங்கிள் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனியில் கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டை எடுத்துக்கிறோம். ஒரு ஃபோர்டில் அந்த ஃபோர்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கார் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட எல்லா பார்ட்ஸுமே அவங்களே வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காருக்கு எக்யூப்மெண்ட்ஸ், காருக்கான என்ன நிறைய உதிரி பாகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற கம்பெனிஸ்கிட்டேருந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து நிறைய அது அதாவது பை பண்ணும்போது மோர் தென் 1 கம்பெனிஸ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு எது சூட்டபிள் ஆகும், எது வந்து குவாலிட்டியாக இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கெல்லாமே டேரெக்டாக போய் பார்ப்பாங்க அந்த கம்பெனிஸில். இதெல்லாமே நடக்கிறதும் இதுதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்.
ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பர்சன்கிட்டையும் 2 பேரும் மிங்கிள் ஆகிறது. In business to business e-commerce, commercial transactions take place between different business organizations through the internet. For example, cycle company may buy tires from another company for their cycles. When compared to other models, the value per transactions in business to business transactions in high. Because of bulk purchase, the company also might to get the advantage of discounts on bulk purchase. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு சைக்கிள் கம்பெனி வந்து இப்போ பிஎஸ்சி எடுத்துக்கிறோம், பிஎஸ்சியில் எடுத்து கொடுத்துக்கிறாங்கன்னா பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு கம்பெனிலேருந்து யார் வந்து டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டேருந்து அந்த டயரை வாங்கி இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு சைக்கிளாக ரெடியாகி வெளில வரும். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு பல்க் பர்ச்சேஸ் கொடுங்க. எப்போதுமே நம்ம திங்ஸ் வந்து ரீட்டெயிலாக வாங்குறதுக்கும் ஹோல்சேலாக வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஷியல். ஹோல்சேலாக வாங்கும்போது நம்ம என்ன ஆகும், பல்காக வாங்குவோம், கொஞ்சம் அமௌண்ட்டு குறையும். ஸோ ரீட்டைல் வாங்கும்போது அப்படி தானே, ஹோல்சேல் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ரீட்டைல்கிட்ட தான் நம்ம போய் மக்கள் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும், டிஸ்கவுண்ட் நிறையா கிடைக்கும். ஸோ இதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்ஸு இன்னொருத்தர் பிஸ்னஸ்க்கும் மிங்கிள் பண்ணி வாங்கிக்கிறது. ஸோ பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படிங்கும்போது இப்போ நம்ம டெலி ஷாப்பிங் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட ப்ராடக்டை வெப்சைட்டில் விட்டுருவாங்க. அந்த விட்டுற பிறகு இப்போ அமேசான்லேயே எடுத்துக்கிறோம். அமேசானில் என்ன பண்ணுறாங்க, நிறைய என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம். எல்லாமே அவங்களோடது கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்காக கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன டேரெக்டாக கன்சியூமர் என்ன பண்ணுறோம், கரெக்டாக போய் பை பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு கன்சியூமர், commercial transaction take place between business firms and their consumers. It is a direct trade between companies and the end consumers via the internet. ஸோ என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக. பிஸ்னஸ் டு கன்சியூமர் கம்பெனிஸ் செல் கூட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சர்வீசஸ் டு கன்சியூமர்ஸ் த்ரூ ஆன்லைன் இன் எ மோர் பர்சனலைஸ்ட் டைனமிக் என்வரான்மெண்ட் இன் அதர் கன்சிடர்ட் அஸ் அ ரியல் காம்படிட்டர் ஃபார் எ ட்ரெடிஷ்னல் storekeeper. An example of business to consumer transaction is a book company selling a books to consumers. This mode is a intent to benefit the consumer and can say business to consumer. E-commerce works as a retail store over internet. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புக் கம்பெனி இருக்கும்போது அவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணுறது, டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அது கன்சியூமர் எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாமல் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. தென் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போது கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய லேப்டாப் கம்பெனிஸ்க்கு எல்லாமே கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. கவர்மெண்ட்ஸ்க்கு கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் எது வந்து கொட்டேஷன்ஸில் ரொம்ப குறைவாக கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை ஆர்டர் கொடுப்பாங்க. அதான் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் கொடுக்குது யார், அந்த ஒரு பர்டிகுலர் என்டர்பிரைசஸ்க்கு. Business to consumer is a business model that refers to the business organization sell product, services or information to government or it is administrations. In other words, when a company get paid of goods service by the government through internet is called a business to government model. The government the administrations buy laptops for students, see figure. வாங்கினாங்க இல்லையா, அதுக்காக சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து இவங்க வாங்குறது. தென் கன்சியூமர் டு பிஸ்னஸ், இது வந்து 4th பாயிண்ட். கன்சியூமர் டு பிஸ்னஸ், கன்சியூமர்ஸ் டு கன்சியூமர், தென் கன்சியூமர் டு கவர்மெண்ட். இது எல்லாமே என்னது, 4th, 5th, 6th. இப்போ கன்சியூமர்னு எடுத்துகிட்டு அது பிஸ்னஸோடையும் இன்னொருத்த கன்சியூமரோடையும் அது கவர்மெண்ட்டோடையும் மிங்கிள் பண்ணுறது, அவ்வளோதான். கன்சியூமர் டு பிஸ்னஸ். கன்சியூமர் டு பிஸ்னஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் as a form of e-commerce where it is transactions organized by the consumers. The consumers will fix a requirement of specific price for a service or commodity. Consumer to business model is also called a reserve auction model. Here consumer bid his price for the services for the product. Then e-commerce business entity will match the requirement of the consumer and the best possible extent. For instance,
in travel websites, a consumer may specify his dates of travels. என்ன சொல்லிக்கிறாங்க, இங்கே யாத்திரான ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருப்பேன். கன்சியூமர் டு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நான் ஒரு கன்சியூமராக இருக்கேன். என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டில் இப்போ நான் ட்ராவலிங் புக் பண்ணுறோம். இது நிறைய இருக்குது. இப்போ ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட் டிக்கெட்டு, அது என்ன பண்ணுறாங்க, நாட் ஓன்லி டிக்கெட் புக்கிங், ஹோட்டல் புக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா இங்கேன்னு ட்ராவலிங்காக டிரான்ஸ்போர்ட், இது மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க, புக்கிங்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சர்டன் என்டர்பிரைசஸ். அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக போய் இந்த மாதிரி எங்களுக்கு புக்கிங் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஒரு சர்டன் டிக்கெட் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது வச்சுருக்கும் போது என்ன பண்ண முடியும், நான் கேட்கும்போது அது அவைலபிலிட்டியாக இருக்கும்போது எனக்கு புக் பண்ணி கொடுத்து முடிச்ச பிறகு அந்த ஹோட்டல்கிட்டேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அந்த யாத்ரா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஆகும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது மணி வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் அவங்க என்ன வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் டு பிஸ்னஸ். அவங்க இப்போ இது ரெண்டுத்துக்கு மிங்கிளாக அந்த யாத்திரா இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹோட்டல்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இது என்னது, மீடியேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் டு பிஸ்னஸ். அதை ஃபுல்லாக படிச்சிடுறேன். Consumers may pay specific his dates of travel, his source and destinations, number of tickets required and range of hotel, etc. The websites and the find out the various options for him which best meets these requirements. These websites generate revenue through affiliate link, sponsored advertisements or even a small commissions in even booking. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நான் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சம் கமிஷன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க ஹோட்டலில் கொடுக்கும், ஹோட்டல்லையும் என்ன பண்ணிப்பாங்க, சம் கமிஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இதுதான் கன்சியூமர் டு பிஸ்னஸ். தென் கன்சியூமர் டு கன்சியூமர். Consumer to consumer is e-commerce provide opportunity for trading a product of services among consumers who are connected through the internet. In brief, when something is bought and sold between two consumers using the internet is called a consumer to consumer. இதுக்கு பையிங் அண்ட் செல்லிங் என்ன சொல்லுவோம், ஸ்னாப்டீல் சொன்னோம் இல்லையா. அப்புறம் இன்னொரு வெப்சைட் என்ன சொன்னோம், OLX. E-commerce here, the website act as a platform of facility to transactions. The electronic tools and internet infrastructure and employed to support transactions between individuals. Typically, this types of e-commerce works as a consumer to business and consumer to அது என்ன பண்ணிக்கிறாங்க, கன்சியூமர் டு பிஸ்னஸும் அவங்க பண்ணுறாங்க, பிஸ்னஸ் டு கன்சியூமரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். இட் மீன்ஸ் தட் ஏ கன்சியூமர் வுட் கான்டாக்ட் ஏ பிஸ்னஸ் இன் சர்ச் ஆஃப் சூட்டபிள் கஸ்டமர். மோஸ்ட் ஆஃப் தெம் அக்யூஷன் வெப்சைட்ஸ் த மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ் மெத்தடாலஜி. ஸோ மேலே படித்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது என்ன பண்ணுங்க, இந்த ஸ்னாப்டீல் இதெல்லாம் பண்ண நான் டைரெக்டாக போட்டுடுறேன். இப்போ ஸ்னாப்டீலில் போடுறதுக்கு என்ன பண்ணியிருப்பான், அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என்னது, கன்சியூமர் டு கன்சியூமர்னும் பிஸ்னஸ் டு கன்சியூமர் ரெண்டுமே மோரோவர் ஈக்குவல் மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், a consumer who wants to sell his property can parts of advertisements on the website. Another person who is interested in buying a property can browse the proprietary. இப்போ பார்த்துறோம்ல, இப்போ நம்ம வீடு வாங்குறது விற்கிறது எல்லாமே ஒரு வெப்சைட்டில் போடுறோம். இப்போ எங்கள் வீட்டில் அவங்க விற்கிறோம் அப்படின்னா அதை போட்டுறோம். இப்போ யாராவது வேறு ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் டேரெக்டாக கால் பண்ணுவாங்க. The advertisement posted on this site, thus the two consumers can get in touch with each other for sale purchase on the property through another business. ஸோ இது ரெண்டுமே வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நான் ஒருத்தவங்க மூலியமாக நான் காண்டாக்ட் பண்ணுறேன் இல்லையா, இது ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தானே, அதான் சொல்கிறாங்க. தென் கன்சியூமர் டு கவர்மெண்ட். Citizens and consumers and government engage in consumer to government e-commerce. Here, an individual consumer interact with the government. C2G models usually include income tax or house tax payments, fees for issues of certificates or other documents.
இப்போ நம்ம டேரெக்டாக பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் மூலியமாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரெனவலுக்கு அப்புறம் டேக்ஸ் பே பண்ணுறோம், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம், ஹவுஸ் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே நம்ம அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் டேரெக்டாக கன்சியூமர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க சொல்லலாம் கன்சியூமர் டு கவர்மெண்ட். தென் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். இப்போ நம்ம என்ன சொன்னாங்க, ஒரு நிறையா கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த கொட்டேஷன்ஸ் கொடுத்த பிறகு அதில் எது நமக்கு லோ பட்ஜெட்டாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் business model where government providing services for informations to business organization. It may be a formal offer such as a take or bind a road project. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இவங்க கொடுத்துருவாங்க. இதில் இவங்க கவர்மெண்ட் ஒரு டெண்டர் கொடுப்பாங்க. டெண்டர் கொடுத்த பிறகு பிஸ்னஸ்க்கு அதில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட்டிங் நம்ம கோட் பண்ணணும். கோட் பண்ண பிறகு அதுலேருந்து இது செலக்ட் பண்ணி அவங்க ஒரு ப்ராஜெக்டை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க. Government to business is a part of e-governments. The governments provide information about business rules, requirements and permissions needed for starting a new business and other specifications in portal. The objective of government to business is reduce burdens on business, providing one-stop access to information, thereby boost of economy. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஃபர்தர் நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு எந்த பிஸ்னஸ் நம்ம அது ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, மீடியம் ஸ்கேலாக இருந்தாலும், லார்ஜ் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆடிட்டர், நம்ம எந்த ஆடிட்டர் நம்ம காண்டாக்ட் பண்ணுறோமோ அவங்க மூலியமாக அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து பிஸ்னஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்மளை இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணியிருக்கிற நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ப்ராடக்ட், அது எல்லாமே ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இல்லை, ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். தென் கவர்மெண்ட் டு கன்சியூமர். Government to consumer is a very similar to consumer to government. The government provide platform for the citizens to avail the services of information through the internet. The service may be issues of certificates through the online. இப்போ நம்ம டேரெக்டாக பே பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு சம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நாம் போய் என்ன பண்ணிக்கிறேன், நான் பே பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக போகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அதுதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இஸ் ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அது என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அது நடக்கும். நம்மளுக்கு அதாவது கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை கன்சியூமர்ஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சன்ஸ்க்கோ நமக்கு வெளியில் வராது. இதுதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்டு. அந்த ஒவ்வொன்று டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. Government to government principles objective is a implement of e-governments rather than commerce. Government to government model is a e-governments involve distributing data or informations between in agencies and departments. Government to government systems can be classified into two types. என்ன மாதிரி ரெண்டு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா local and internal level. Joining a single government's view accuracy. Then external facing அப்படின்னா internal level. Joining up multiple governments view accuracy. சிங்கிள் அண்ட் மல்டிபிள். சிங்கிள்னா ஒரே ஒருத்தவங்க, ஒரு இன்டர்னல் லோக்கல்னால் என்னது பக்கத்தில் நியராக பண்ணுறது என்னது சிங்கிள். மல்டிபிள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மோர் தென் ஒன் பீப்புள்ஸ் கூட ஜாயின் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை சொல்லியிருக்கிறாங்க. Then e-commerce revenue model நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா வாட் இஸ் த க்ரோத் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் த மாடல் ஆஃப் இ-காமர்ஸ் இதெல்லாமே படித்தோம் இந்த லெசனில், இந்த கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.